Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 98427225. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல். நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 7 சென்ஸ். ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் இருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கும் நம்ம வர இருக்கிறோம். லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரணும்ல. ரொம்ப முக்கியமான லேட்டஸ்ட்டான பிரேக்கிங். ரொம்ப இது எங்கே போகுனே தெரியலையே பாஸ், எங்கே தான் போகுது அப்படின்ற மாதிரி ஒரு கிளியரே இல்லையே பாஸ் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய தேமுதிகவின் முடிவு என்ன அப்படின்ற கேள்வி ரொம்ப நாளாக இருக்குது. அது உட்பட பல முக்கியமான விஷயங்கள். மீண்டும் நம்மோட நம்ம ஆசிரியர் இணைந்திருக்கிறார். முதல் விஷயமே தான் சார், தேமுதிக எங்கே, இந்த ரூட் எங்கே போயிட்டுருக்கு? தேமுதிக இங்கே தான் இருக்குது, தமிழ்நாட்டில் தான் இருக்குது. நல்ல தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அதனால் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது, நல்லா இருக்குது, இங்கே தான் இருக்குது. இன்றைக்கி நல்ல நாள், ரொம்ப முகூர்த்த நாள், ரொம்ப பிரமாதமான நாள். அதனால் பார்த்தீங்கன்னா திராவிடம் பேசக்கூடிய தேமுதிகவும் திராவிடம் தான் சரின்னு சொல்லக்கூடிய தாவேக்காவும் ரெண்டு பேருமே இன்றைக்கி தான் வந்து விருப்ப மனு வாங்குறதுக்கெல்லாம் வேட்பு மனு பண்ணியிருக்காங்க. அது என்ன, எல்லாம் கடவுள் மறுப்பு, பகுத்தறிவு எல்லாம் சொல்லி எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். திராவிடம் பேசிகிட்டு இருக்கவங்களாம் நல்ல நாள் பார்த்தே எல்லாம் பண்ணுறாங்க. ராகு காலத்துக்கு அப்புறம் தான் அப்படின்னு நீங்கள் கேட்க 12 மணிக்கு மேலே அப்படின்னு 10-12 ராகு காலம் அப்படின்னு சொல்லிட்டு 12 மணிக்கு மேலே அதெல்லாம் நீங்கள் ஏன்னு கேட்கக்கூடாது. அதெல்லாம் வந்து பகுத்தறிவு வேற, இது வேற அப்படிங்கிற திமுகவே அப்படிதான் பண்றாங்க. நீங்க அங்கே கேட்க மாட்டீங்க, தாய்க்கழகம் அவங்களே சொல்றாங்க நீங்க என்னங்க அப்படிங்கிறனால இப்போ வந்து அவங்க இங்கே தான் இருக்கிறாங்க. பட் கடுமையான கடைசி நேர பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. தேமுதிக இஸ் நோன் ஃபார் ஆல் சார்ட் ஆஃப் டிஸ்கஷன் சேம் டே. காலையில் ஒரு கட்சியும் மதியம் ஒரு கட்சியும் சாயந்தரம் ஒரு கட்சியும்லாம் பேசியிருக்கிறாங்க. நீங்கள் ஞாபகம் இருக்கு, நல்ல ஃபேமஸான டைலாக் தலைவர் சொன்னது ஞாபகம் இருக்கும். பழம் நழுவி பாலில் விழுந்து விட்டது, பால்லேருந்து நழுவி வாயில் விழுந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் டப்புன்னு வேற நழுவி அது வந்து பிஜேபி கூட்டணிக்கு போயிட்டாங்க 2014. அந்த மாதிரி வந்து முடிவெடுக்கக்கூடிய இப்போ அந்நியார் வந்து இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. பட் வாட் வி லேர்ன்ட், நீங்கள் அந்த பிரேக்கிங் நியூஸில் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் என்ன அப்படின்னா, இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போலவே அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து இதாக தான் இருக்குது, என்டிஏவாக தான் இருக்குது. நம்ம ஏற்கனவே பல முறை சொன்னோம், புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருந்த வரை டிஎம்கே கூட அலையன்ஸ் வைக்கவே இல்லை. பட் இப்போ டிஎம்கேவும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. டிவிகே கூட போனால் அவங்களுக்கு வந்து ஏற்கனவே அம்மா மக்கள் முன்னேற்றங்கள் அந்த மாதிரி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. மக்கள் நல கூட்டணி இந்த மாதிரி. ஆமாம், 0.5% வந்து அவங்க வந்து புது விஷயங்களை, பரிசார்த்தமான விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு தேமுதிக தயங்கினதில்லை. ஆனால் அது வந்து அது பலனளிச்சது இல்லைங்கிற அனுபவமும் சேர்ந்தே வந்து நிற்கிது. அப்போ டிஎம்கே கூட கேப்டன் போனதில்லை, தாவேக்கா கூட போனால் ஒன் மோர் ரிஸ்க்கு. வெதர் ரிசல்ட் கிடைக்குமான்னு தெரியல, ரிசல்ட்டே இல்லாமல் இருக்குங்கிற பார்க்குறோம். என்டிஏ கூட போனால் கேரண்டியான ரிசல்ட், அது எத்தனைங்கிறது தெரியாது, ஆனால் கேரண்டியான ரிசல்ட் இருக்குங்கிறது தெரியும். வந்து அலையன்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறுங்கிறது தெரியும். அண்டு 2014 கேப்டன் விஜயகாந்த் மீது பாரத பிரதமராக பதவியேற்க இருந்த நரேந்திர மோடி அவர்கள் எவ்வளோ பண்பும் பாசமும் காட்டான்ங்கிற பார்த்தோம். கட்டி பிடிச்சி தழுவி முத்தம் கொடுத்து, அது மாதிரி அவருடைய பார்லிமெண்ட்டுடைய மைய ஹால்லேயே வந்து அவ்வளோ பெரிய மரியாதை கேப்டன் கொடுத்தாங்கிற பார்த்தோம். பத்மா விருது வந்து கேப்டனுக்கு கொடுத்தாங்கன்னு பார்த்தோம். இதுக்கு முன்னாடி எப்பயுமே கொடுக்கப்படாத வந்து இந்த பிஜேபி ஆட்சியில் கொடுத்தாங்க. ஸோ அது மாதிரி பல காரணிகள் ப்ளஸ் வந்து இந்த முறையும் கூட இவர்கள் கேட்ட விஷயங்கள், ஐ மீன் தொகுதிகள் இது மாதிரிலாம் வந்து சரியாக கொடுத்துருக்காங்கன்னு கேள்விப்போம். அதனால் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வருவாங்க அப்படின்னு நம்ம தகவல்கள் தெரிவிக்கின்றன. பட் எப்பவுமே ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு நான் உங்கள்கிட்ட தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். மேடை ஏறுற வரைக்கும் நம்ம எதையுமே உத்தரவாதம் சொல்ல முடியாது, அப்படி தான் வருவாங்க. பட் வந்து அன்டில் தே ஷேர் தேர் அதை நம்ம வந்து சொல்ல முடியாது. அதனால் நம்ம கேள்விப்படுற தகவல் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இவங்க வரப்போகிறாங்க. 10 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் மற்ற விஷயங்களும் பார்த்துக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது இறுதியாகி உறுதியாகி வரும்னு நினைக்கிறாங்க. மற்றவங்க இன்னும் கொஞ்சம் கூட கொடுக்குறேன்னு ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைலமா ஓடிட்டே இருக்குது. இவர்கிட்ட சுதீஷ் சார்கிட்ட சில பேர் பேசுகிறாங்க, மேடம்கிட்ட சில பேர் பேசுகிறாங்க, சொந்தக்காரங்க அப்படிங்கிற அடிப்படையில் பேசுகிறாங்க, மொழி அடிப்படையில் பேசுகிறாங்க. ஏவா வேலு அவர்கள் தான் ரொம்ப முகாமிட்டு பேசிட்டு இருக்காரு, திமுக கூட்டணிக்கு கூட்டு வந்தே தீர்வு அப்படின்னு. ஏவா வேலு அவர்கள் வந்து அந்நியாருக்கு வந்து ரொம்ப வேண்டப்பட்டவர், சொந்தமானு எனக்கு தெரியல, பட் ரொம்ப வேண்டப்பட்டவர். இவருடைய திருமணத்திலே அவர் பங்களிச்சிருக்காரு, கேப்டனுடைய திருமணத்திலே அவங்க வந்து பங்களிச்சிருக்காங்க. அந்த பகுதியை சேர்ந்தவங்க, அந்த மாதிரி நிறைய நல்ல நட்பு அவங்களுக்குள்ள இருக்குது. அதனால் அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியவர், அதில் வந்து மறுக்க இருக்குல்ல. அவர் ஏவா வேலு என்ன பேசிட்டு இருக்கிறாரு, பியூஷ் கோயலும் பேசினாங்க, அரவிந்த் மேனன் பேசவே இல்லைன்னு சொன்னாங்க சார். அவங்க பேசுனாங்க மறுக்க மாட்டாங்களா? சரி, இவங்க பேசலாங்கிறத விட்டுருங்களேன். நீங்க சொன்ன அன்னைக்கு பேசாமல் இருந்திருக்கலாம், அவங்களுக்கு புரியுங்களா? நீங்க சொன்ன அன்னைக்கு பேசாமல் இருந்திருக்கலாம், மறுநாள் பேசிக்கலாம். அந்த மாதிரி அரவிந்த் மேனன் அவர்கள் பேசியிருக்கிறதா நான் அறிகிறேன். இந்த மாதிரி நிறைய தகவல் அவங்களே நேரடியாக கொடுத்து ப்ராமிஸ் பண்ணி
எல்லாமே செஞ்சுருக்கிறாங்க. ஸோ வந்து இது பாசிட்டிவாக தான். இன்னும் வேறு வழிகளெல்லாம் அவரை ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. ஸோ வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் தொடருவாங்க வருவாங்க அப்படிங்கிறது நமக்கு கிடைத்த தகவல். பட் எந்த நேரத்தில் இருந்தாலும் மாறலாம். அவங்க வந்து இப்போ வரைக்கும் எதுவுமே பண்ணல. 234 தொகுதிக்குமே வந்து வேட்பாளர்கிட்ட விருப்பம் ஒன்று வாங்கிட்டு இருக்காங்க. 10+1 செட்டில் ஆகும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அது வந்து எவ்வளோ தூரம் வருதுங்க நம்ம ஹேட் டு வெயிட் அண்ட் வாட்ச். 17 அப்படின்னு பாமகக்கு 10+1 அப்படின்னு அவங்களுக்கு 17+1ன்ற மாதிரி தகவல் இருக்கு. நீங்க இப்படியே உசுப்பேத்தி விட்டு கூட அந்த பேரத்தை கூட்டி விட்டு தான் பஞ்சாயத்து விடாங்க. எவ்வளவு வருதுங்கிறது பார்ப்போம். நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலை நம்ம சொல்றோம். நாம வந்து நயினார் நாயந்திரன் கிடையாது. அவரே அந்த இடத்த கொடுக்க முடியாது. திரு எடப்பாடி பழனிசாமியே பிஜேபி கன்சல்ட் பண்ணி நிறைய விஷயங்களை பார்க்கணும். எல்லாரையும் அகாமடேட் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ ஒவ்வொரு கட்சியா உள்ள வர 2 சீட்டு குறைஞ்சிட்டே இருக்கும். அதிமுகவுக்கும் சீட்டு குறையும். நம்ம அதையும் பார்க்கணும். 234 போட்டியிடக்கூடிய ஏடிஎம்கே அப்படியே குறைச்சிக்கிட்டே வருவாங்க. அப்ப நாம கேள்விப்படுற தகவல் வந்து பிஜேபிக்கு 25 கொடுப்பாங்க அப்படிங்கிறது, பாமகக்கு 17 கொடுப்பாங்கிறது, இவங்களுக்கு 10 கொடுப்பாங்கன்றது. அப்ப அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கும் ஈக்குவலா கொடுக்க வேண்டியிருக்கும். 1 or 2 கொஞ்சம் நெருக்கி அவர் கொஞ்சம் பிரஷர் பண்ண மாட்டாரு. இருந்தாலும் அவருக்கு வருத்தப்படாத அளவுக்கு கௌரவமாக கொடுக்க வேண்டியிருக்கு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க ஆராய்ஞ்சு பார்ப்பாங்க. கூட்டணி கட்சிகளுக்கு ரொம்ப அதிகமாக கொடுத்துட முடியாது. ஏன்னா நார்மல் ஃபினாமினா இன்னைக்கு என்னவா இருக்குன்னா, 2 பக்கமே ஏடிஎம்கே டிஎம்கே 2 பக்கமே கூட்டணி கட்சிகளுக்கு அதிகம் கொடுக்க எதிரில் இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள் லாபம் அப்படின்னு. அப்போ டிஎம்கே லைன்ஸ்ல எவ்வளவு கூட்டணிக்கு சீட்டு போதோ இந்த பக்கம் அவங்க வச்சுருவாங்க. ஸ்ட்ரைக் ரேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 2 கம்யூனிஸ்ட் கட்சியிலுமே 6 போட்டிட்டு 2 தான் ஜெயிச்சாங்க. அப்போ அங்கே 4 நாள் அவங்க ஓடி வந்ததில்ல. இந்த மாதிரி நம்ம பார்க்கணும். அப்போ வந்து ஒவ்வொரு கட்சிக்குமே அந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. ஸோ 2 கட்சியிலுமே அந்த எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வார் பிடிக்க வேண்டிய நிலைமை இருக்குது. பட் அதனால பாமகக்கு இவ்வளவு, தேமுதிக இவ்வளவு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு இவ்வளவு நம்ம சொல்லலாம். பட் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இது வந்து அறிவிப்பார் ஃபைல். ஓகே, தேமுதிக எங்கே அப்படின்றப்போ பிரதமர் இங்கே அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி திருப்பரங்குன்றத்திற்கே வருகிறாரா பிரதமர் மோடி? மதுரைக்கு வரார், ஓகே. 28 இல்ல 1ஆம் தேதி, மார்ச் 1ஆம் தேதி வருகிறார் அப்படின்றப்போ அதெல்லாம் இல்ல, மதுரைன்னு ஏன் சொல்றீங்க, திருப்பரங்குன்றத்துக்கு வராருங்க அப்படின்ற மாதிரி நயினார் நாகேந்திரன் லைட்டா கொளுத்தி போட்டு போயிட்டார். வருகிறாரா? தாக்கம் என்னவா இருக்கும்? 28ஆம் தேதிக்கும் 1ஆம் தேதிக்கும் பல கிலோமீட்டர் வித்தியாசம். அடுத்த நாள் தான் நம்ம வந்து பிப்ரவரி 28 வருவதாக மார்ச் 1 அப்படிங்கிற போட நான் வந்து ஐயோ 10 நாள் தள்ளி போயிட்டேன். முத நாளுக்கா மறுநாளுக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மதுரையும் திருப்பரங்குன்றமும் வேற நம்ம வந்து பார்க்கணும். சென்னைக்கு மிக அருகில் அப்படின்னு வீடு விளம்பரம் கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி தான். நீங்க செங்கல்பட்டு தாண்டியே சென்னைக்கு மிக அருகில் சொல்லிட்டாங்க. ஸோ மதுரைக்கு திருப்பரங்குன்றத்துக்காரன் பூரா மதுரைக்காரன் தான் சொல்லுவாங்க. பிரதமர் மோடி அவர்கள் பிரதமரா பதவியேற்றதுக்கு அப்புறமே அயோத்தி ராமர் கோவில் இடத்துக்கு போனதே இல்லை. அயோத்தியில் மீதியிலெல்லாம் பிரச்சாரம் பண்ணார், அந்த இடத்துக்கு போனது இல்லை. ஏன்னா சில விஷயங்கள் சப்கா சாத்துன்னு பேசினாரு, இது பண்ணாரு. கோவில் கட்டக்கப்புறம் தான் நான் வருவேன் சபதம் எடுத்திருந்தார். இது போன்ற விஷயங்கள்லாம் இருந்தது. அது போல மதுரைக்கு வந்தாலும், தோப்பூருக்கு வந்து எய்ம்ஸே நாளைக்கு திறந்து வச்சாலும், உங்களுக்கு திருப்பரங்குன்றம் அப்படின்றப்ப அது வேற ஸ்கேல்ல பார்க்கப்படும்ல சார்? இந்த நிகழ்ச்சியில, இந்த ட்ரிப்ல வந்து அரசு நிகழ்ச்சி ஏதாவது இருக்குதான்னு எனக்கு தெரியல. இல்லைன்னு நான் கேள்விப்படுறேன். ஸோ இந்த எய்ம்ஸ் பத்தின விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில இந்த 1ஆம் தேதி ப்ரோக்ராம்ல இல்லைன்னு நான் கேள்விப்படுறேன். திருப்பரங்குன்றம் வரலாம், அது வந்து பாஜகவுடைய விருப்பமாக இருக்கலாம். மதுரையும் திருப்பரங்குன்றமும் ரொம்ப தூரம் இல்லை. ஆனால் வந்து பாதுகாப்பு ஏற்பாடு உள்ளிட்ட பல அம்சங்கள் பார்ப்பாங்க. அது பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ்லாம் பல விஷயங்கள் பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் தேவர் ஜெயந்திக்கும் வரணும்னு ரொம்ப பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. பட் வந்து சில காரணங்களால் வர முடியல. அதனால அவங்க ஒரு அப்ரோப்ரியேட் டிசிஷன் எடுப்பாங்க. திருப்பரங்குன்றத்துக்கு அவர் வந்துதான் அப்படிங்கிறது இல்லை. வெற்றிவேல் வீரவேல் உட்பட பல கோஷங்களை ஏற்கனவே பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்குள்ள எழுப்பினவர் தான். இங்கே வந்துட்டு வீரவேல் வெற்றிலாம் சொல்லியிருக்கிறாரு. முருகன் மேல, மீனாட்சி அம்மை மேல, எல்லா இறைவனர் மேலேயும் பெரிய நம்பிக்கையும் பக்தியும் கொண்டவர். அதனால வந்து திருப்பரங்குன்றத்துக்கு வரலாம். வந்தாலும் வராட்டாலும் அது வந்து பிஜேபிக்கு ஒரு அட்வான்டேஜான ஒரு தொகுதி தான். ஏடிஎம்கே அலைன்ஸ்ல ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் சரி, எந்த கட்சி இருந்தாலும் அது வந்து ரொம்ப ஒரு வைப்ரண்டான ஒரு தொகுதியாக தான் இருக்குது. அது வந்து மத ரீதியாக போகாது. அதுக்கு முன்னாடி ஜாதி ரீதியாக அந்த தொகுதியில் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் மிக்ஸ் அண்ட் மேட்சாக தான் வரும். பாரத பிரதமர் வந்தாருன்னா ஒரு நல்ல டாக் ஒன்று கிடைக்கும், இன்னும் வைப்பு கொஞ்சம் கூடும். அது வந்தால் தான் கணக்கு, வரலன்னா புறக்கணிச்சிட்டாரு, இல்லை இந்துத்துவா விட்டுட்டாரு, வந்துட்டாருன்னா இந்துத்துவா வெறி பிடிச்சிருச்சு, ரெண்டுமே சொல்ல முடியாது. அது வந்தாலும் வராட்டாலும் அதுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்குது. திருப்பரங்குன்றம் தானே ஒரு முக்கியத்துவமான ஒரு இடமா மாறி இருக்கு. பிரதமர் வந்தாருன்னா வேல்யூ எடிஷன், அதில் நோ டவுட் ஒரு நல்ல பெரிய வேல்யூ எடிஷனாக இருக்கும். அது அங்கே வேலை பார்க்கக்கூடிய, சுற்று வட்டாரங்களில் வேலை பார்க்கக்கூடிய, மதுரையில் இருக்கக்கூடிய, திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய, விருதுநகர் மாவட்டம் வரைக்கும் சுற்றி, ராமநாதபுரம் மாவட்டம் வரைக்கும் சுற்றி இருக்கக்கூடிய 3-4 மாவட்டங்கள் ஒரு பெரிய வைப் வந்து கொடுக்கும். இது வந்து திருப்பரங்குன்றத்திற்கு மோடி அவர்கள் வந்து அது திருப்பு முனையாக மாறும், அது வந்து ஒரு பெரிய பூஸ்ட் கொடுக்கும் என்டிஏக்கு அப்படின்னு பாஜகவினர் ரொம்ப நம்பிக்கையா ஆவலுடன் இருக்கிறார்கள். இந்த திரு அப்படின்னு எந்த வார்த்தையில பேர் ஊர் ஆரம்பிச்சாலும் கிளப்பி விடுவாங்க. திருநெல்வேலிக்கு வந்தா திருப்புமுனை, திருச்சிக்கு வந்தா திருப்புமுனை, திருப்பூருக்கு வந்தா திருப்புமுனைன்னு திருப்பி ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. அது வந்து அது ஓடிட்டு தான் இருக்கும். ஸோ திருப்பரங்குன்றத்தில் வந்தா பாஜகவுக்கு எழுச்சி என்பது மாற்று கருத்துல. அது ஓட்டுலையுமே வந்து நான் ஏற்கனவே குறிப்பிட்ட போல மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம் போன்ற அக்கம்பக்கத்து மாவட்டங்களில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அது வந்து கட்டாயமா உதவும். ஆனா வரலங்கிறதுனால ஒரு பின்னடைவாயிராது. ஸோ வந்து வர்றாரா வரலையாங்கிறது அந்த பாதுகாப்பு அதிகாரிகள் கடைசி நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவு. ஏன்னா அந்த திருப்பரங்குன்றம் டவுன் வந்து ரொம்ப நெரிசலான உள்ள பகுதி.
வந்தாருன்னா கீழே வந்து சிவன் கோயிலை மட்டும் பார்த்து போவாரா, முருகன் கோயிலை மட்டும் பார்த்து போறா, மேலே வந்து பார்த்து போறா, அந்த ஜோதி இருக்கிற இடத்த பார்ப்பாரா, மலை ஏறுவாரா, அது மாதிரி லாட் ஆஃப் திங்ஸ். அது அங்கே விஞ்ச் எல்லாம் கிடையாது. ஸோ ஃபிசிக்கலாக தான் நீங்கள் ஏறணும். அது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம். ஸோ பாதுகாப்பு அம்சங்கள் எப்படின்னா, மலை ஏறுறதுக்கு மட்டுமே ஒரு 2-2.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது. போக வர அங்கே வந்து பார்க்க இதான் ஒரு ஃபோட்டோ ஆப்ஷன்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து அது அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு அவங்க முடிவு விடுவாங்க. ஸோ இந்த இடத்துல ஃபைனல் கால் எடுக்க வேண்டியது பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தான். அதோடைய சென்சிட்டிவிட்டி அவர் அங்கே மதுரைக்கு வந்தாலே கிடைச்சிடும். அதில் வந்து அவர் மதுரைக்கு வரும்போது முருகனை குறிப்பிடாமலோ திருப்பரங்குன்றத்தை குறிப்பிடாமலோ இருக்க போறதில்ல. நம்ம கடந்த முறை மதுராந்தக கூட்டத்திலே அவர் வந்து ரொம்ப தெளிவாக சொன்னார், இந்து கடவுள்களை இழிவுபடுத்தக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க விமர்சனம் வந்தார். சார் அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்பீச்சில் வந்து எந்த சேஞ்ச் இருக்க போறல, அதோட இம்பார்ட்டன்ஸ்லையும் எந்த சேஞ்ச் இருக்க போறல. வேற அவர் திருப்பரங்குன்றத்துக்கு போறாரா இல்லையாங்கிறது நம்ம பாதுகாப்பு அதிகாரிகள் கையில் தான் இருக்கு. பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். ஓகே, திருப்பரங்குன்றத்துக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான தலைப்புச் செய்தி. ஒன்று வந்து தீய சக்தி, இன்னொன்று ஊழல் சக்தி அப்படின்னு பராசக்திக்கு முன்னாடி ஒரு மாதம் முன்னாடி பேசிட்டு இருந்தாலும் இப்போ ஊழல் சக்தி, தீய சக்தி அப்படின்னு பேசிட்டு இருக்கிறார் திரு விஜய் அவர்கள், தாவேகாவினர். இன்னைக்கு ஒரு தீர்ப்பு, புலி படத்திற்கான வருமானம், அந்த சம்பளம் தொடர்பான வழக்கு அதெல்லாம் இன்னைக்கு தீர்ப்பு. அது தீர்ப்பு வந்து மேலும் பழைய தீர்ப்பை வந்து செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15 கோடி ரூபாய் வருமானத்தை மறைத்ததாக சொல்லப்பட்டு 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்ட வழக்கு. அந்த தீர்ப்பு செல்லும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்கிறது. தீர்ப்பை மேலே போவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறது. ஊழல் அரசு, ஊழல் இது, தீய சக்தி, ஊழல் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த பூமராங்கா அந்த ஊழல்ன்ற விஷயம் விஜய் அவர்களுக்கே வந்துச்சோ. ஸோ விஜய் அவர்களுக்கு வந்து அரசியல்வாதிக்கான தகுதி வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். நம்ம வந்து இது வந்து அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய குற்றங்கள்லேயே ரொம்ப கம்மியான குற்றம். ஐயோ பாவம், அது விவரம் தெரியாமல் இந்த தப்பு பண்ணுறாருப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து ஒரு குற்றம். அது வருமான வரி ஏய்ப்பு பண்ணி வருமானத்தை காட்டாமல் மறைச்சு அது வந்து கண்டுபிடிச்சு அதற்கான வரியையும் அதற்கான அபராதத்தையும் விதித்து வருமான வரித்துறை முடிவெடுக்கிறது. அதை எதிர்த்து இவர் வந்து நீதிமன்றம் போகிறார். நீதிமன்றம் போகும்போது கூட இஃப் ஐ எம் நாட் ராங், நான் புரிந்து கொண்ட வகையில் அப்படி ஒரு சம்பவம் நடக்கலைன்னு சொல்லலை, ரொம்ப தாமதமான முடிவுன்னு சொல்லிட்டு அந்த டைமிங் ஆஃப் அந்த வருமான வரித்துறை தான் சொல்லிட்டு ரொம்ப லேட்டாக டிசிஷன் எடுக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க, அந்த உத்தரவு செல்லுங்கன்னு சொல்லிட்டு அது ஆர்டர் ஆயிருக்குன்னு பார்க்குறோம். அது வருமான வரி வந்து உங்களுக்கு தெரியும், திரையுலகத்தில் எல்லாருமே வந்து டீல் பண்ணுறதா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ரஜினிகாந்த் அவர்கள் 96 வந்து குரல் கொடுத்த போது, ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக குரல் கொடுத்த போது ஜெயலலிதா அவர்கள் இந்த விமர்சனத்தை வச்சாங்க. கருப்பு பணம் வாங்கலையா அப்படின்னா வாங்கலாம் சொல்லி சிதம்பரம் இருக்காரு கேட்டுக்கோங்க. ஆமா, வந்து நான் வாங்கினது உண்மை, கொஞ்சமா குறைச்சிட்டே வந்தேன் அப்படின்னு ரொம்ப முன்னாடி ஆரம்ப காலத்துல சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து வந்தீங்க, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அந்த மாதிரி வந்து தலைவர் கேட்ட விஷயங்களும் சரி. எல்லாருமே இன்னைக்கு திண்டுக்கல் சீனிவாசன் வந்து கருப்பு பணம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ வந்து அதிமுகல நடிகர்களா இருந்த அத்தனை பேருக்குமே அந்த கேள்வி பொருந்தும், நமக்கு வந்து அது ஒன்றும் குழப்பம் இல்லை. ஸோ வந்து இது இருக்கிறது தான், பட் வந்து இது ஒரு ஓப்பனா கிளியரா வந்துருச்சு, நீதிமன்றம் அதை உறுதிப்படுத்திருச்சு. ஸோ இது வந்து ஒரு குற்றம் அப்படின்னு போறதை விட ஒரு தப்பு அப்படின்னு போய் நிற்கலாம். அப்போ அரசியல்வாதிக்கான தகுதி வந்துருச்சு. நீ வந்து அரசியல்வாதியான வெறும் சினிமா நடிகர் தானே, இல்லை பாஸ் இந்த மாதிரி பாருங்க எங்களை கோர்ட் கேஸ்லாம் ஆயிருக்கு, எங்களுக்கு எதிராக ஆர்டர்லாம் இருக்கு, நாங்களும் வந்து வாண்டடாக வண்டியில் ஏற முடியும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் பார்க்க முடியும். இது ஒரு பெரிய மேஜர் கிரைமாக பார்க்கல, கட்டியிருக்கலாம், அது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஏன்னா நீங்கள் வந்து பெரிய லெவலுக்கு ரெவன்யூ வாங்கும்போது திரு விஜய் அவர்களே சொன்னது போல உச்ச நட்சத்திரமாக வருமானத்தில் உச்சத்தில் இருக்கும்போது அந்த டேக்ஸ் கட்டு போகிறது நல்லது தான். நம்ம அந்த மாதிரி தான் இந்த கட்டத்தில் வரும்போது ரஜினிகாந்த் அவர்கள், அமிதாப் பச்சன் அவர்கள், இது மாதிரிலாம் கமல்ஹாசன் அவர்கள் ரொம்ப ப்ரைடாக சொல்வார், நான் வந்து கரெக்டாக முறையாக வரி கட்டுறேன், என்ற பிளாக் கிடையாது சொல்லி சொல்லுவார். அந்த மாதிரி வந்து அது முறையாக வரி கட்டிட்டா சந்தோஷம் தாங்கிறது என்னுடைய தனிப்பட்ட விருப்பமாக இருக்கும். இது கிரவுண்டில் ஏதாவது தாக்கம் ஏற்படுத்துமா? இது அதெல்லாம் ஒரு தாக்கம் ஏற்படுத்த. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இது மாதிரிலாம் குற்றங்கள் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் பார்த்தியா பின் எடுத்துட்டு இருப்பார் வந்து அப்போ 150 கோடி ஆமல 15 கோடி தான் சொல்லியிருக்காங்க. இதான் ஸ்ரூட்னஸ் அப்படி சொன்னது 150 கோடி 15 கோடி சொன்னாங்களே, 1.5 கோடி தான் வந்திருக்கு. அப்படிலாம் இல்லை, அப்படிதான் விவாதம் போயுமே தவிர ஐயோ தப்பு பண்ணிட்டாங்களான்னு அப்படிலாம் நம்ம மக்கள் இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சொன்னேன், நான் முதல்ல சொன்ன கமெண்ட் தான் மக்கள்கிட்ட கமெண்ட். இது ஒரு பெரிய மேட்டரா, ஒரு 1.5 கோடி ரூபா ஒரு டீ செலவு அப்படின்னு தான் நினைப்பாங்க தவிர, ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் மேல சொத்து வழக்கு வந்து 66 கோடி ரூபாய்க்கு தான், 66.1 கோடிக்கு தான் வந்து சொத்து. எல்லாருமே வந்து சோ அவர்கள் அழகா சொல்லுவாங்க, யாரோ ஒருத்தர் வந்து இவ்வளோ 1000 கோடி ரூபாய்க்கு ஊழல் பண்ணிட்டாங்க, சோ அழகா சொன்னாங்க. சரி விடுங்க, நமக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படிம்பார். அது மாதிரி வந்து அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கணக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு கிரைட்டீரியாவா, எலெக்ஷனில் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணக்கூடிய கிரைட்டீரியாவா இருக்காது. எதிர்கட்சிகள், ஐ மீன் மாற்று கட்சிகள், டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ அதை பயன்படுத்திக்கிறாங்கன்னு அதை பொறுத்து இருக்கு. நம்ம வந்து இப்போ ஏடிஎம்கேலே பார்த்தீங்கன்னா ஊழல் சக்தி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது கவுண்டர் வந்து கடுமையாக வச்சிருக்கணும். செங்கோட்டையன் வச்சு மட்டும்தான் அவங்களால சமாளிக்க முடிஞ்சது. நீங்கள் வந்து செங்கோட்டையன் கேட்டு பாருங்க, அது ஒரு தர்மசங்கடமான ஒரு கேள்வி தான். மறுக்க இருக்குல்ல, ஊழல் சக்தி நீ யாரை சொன்னீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நிற்கும் பாருங்க. அப்போ வந்து இதை மாதிரி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் திட்டிக்கிறது வந்து புரிஞ்சு கொண்டு தான். பட் வில் இட் கிரியேட் அண்ட் ஹியூஜ் இம்பாக்ட் எலெக்ஷன் அப்படின்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஓகே,
கொள்ளடிக்கிறது தப்பு இல்லை, பங்கு கொடுக்குறாங்களான்னு தான் முக்கியம் அப்படின்னு இருக்கும்போது தான் அடுத்து ஒரு நான் சொல்லாத நீ எதை சொல்றீங்க? நானா சொல்றேன், இன்டர்பிரேஷன் அப்படிதானே, எங்களுக்கு என்ன அப்படின்றது லாஸ்ட் மைல் கனெக்ட்ல அப்படி நிற்கும். அடுத்து பார்த்தா ரொம்ப முக்கியமானது எங்களுக்கு என்னன்றது தான் எல்லா இடத்துலையும் வந்து நிற்கிறது. நமக்கு எங்கே அப்படின்னு வரும்போது தான் தோழர்கள் ரொம்ப நாளாக வந்து சாம்சங் ப்ரொடெஸ்ட்ல இருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் திமுகவுக்கு எதிராக குரல். சமீபத்தில் கூட சிபிஎம், சிபிஐ, சிபிஎம்எல், விசிகா எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டறிக்கையாக வெளியிட்டு தமிழகத்துல கூட டாஸ்மாக் ஊழியர்கள்ல இருந்து எல்லா ஊழியர்களோட இதையும் பிரச்சனை, ஆமா பகுதி நேர ஆசிரியர்கள் இருந்து எல்லாத்துக்கும் வந்து தீர்த்து வைக்கணும் பிரச்சனைகள்ல முதல்வர் அப்படின்னு வேண்டுகோள் அப்படின்னு தோழமை சுட்டுதல் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து சுட்டுதல் அப்படின்றது இன்னைக்கு கார்ல் மார்க்ஸ் சிலையை திறந்து வச்ச உடனே ஆஹா அப்பா இன்னைக்கு அப்படியே ஒரு அமிக்கபிளா போயிடுவாங்கன்னு பார்த்தா வெளியில வந்துட்டு ஒரு பகீர்னு ஒரு பேட்டி கொடுக்குறாரு, எங்களுக்கு ரெட்டை இலக்கத்துல வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இரட்டை இலக்கத்தில் டபுள் டிஜிட், ஆமா டபுள் டிஜிட்ல எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் இன்ஜின் விமர்சனம் ஒரு பக்கம் இருக்கா, டபுள் டிஜிட் வேணும்னு திமுக அடுத்த நெருக்கடியா அப்படின்ற கேள்வி. நெருக்கடி தான், அதில் ஒன்றும் குழப்பம். நான் ஏற்கனவே பல முறை சொன்னேன், வந்து காங்கிரஸ் கட்சி கூடுதலான சீட்டு கேட்குது, 2 கம்யூனிஸ்ட் கட்சியிலும் கேட்பாங்க, விசிகா கேட்கும், மதிமுக சொந்த சேனலில் போட்டியிடம் கேட்கும். 188 தொகுதியில் போட்டியிட்ட திமுக வந்து 150லேருந்து 160க்குள்ளே வந்து சுருங்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் நிறைய சேலஞ்சாக இருக்குது. இதில் எப்படி செட்டில் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். ஏற்கனவே நான் சொன்னது போல் திமுக தன்னுடைய தோழமை இயக்கத்துக்கு கூடுதலான சீட்டை கொடுக்க அதிமுகவுடைய அந்த அணியுடைய வெற்றி உத்தரவாதமாகிட்டே போகும். போன முறை டிஎம்கே ஜெயிச்சதுக்கு 10 காரணத்தில் ஒரு காரணம் இந்த கூட்டணி கட்சியில் பூரா சுருக்குறது. 6 அடைக்க அதில் ஒரு 6 வந்து உதயசூரியன், இந்த பக்கம் 25 தான், வேற யாரும் கிடையாது சொல்லி போடும்போது டக்குன்னு அதிகமான சீட்டில் நிற்கும் போது இன்னைக்கு 130 சீட்டில் அவங்க 134 சீட்டில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 50 தொகுதிக்கு மேலே டிஎம்கே தோத்துருக்கு. 188 போட்டிட்டு 134 ஜெயிச்சாங்க. அப்போ வந்து அந்த ஸ்ட்ரைக் ரேட் நீங்கள் பார்க்கணும். அப்போ இவங்க போட்டிடுறதே 150 120 குறைஞ்சிட்டே போச்சுன்னா அது ஒரு சிக்கலாக இருக்கும். அதனால வந்து உங்களுக்கு ஒரு டஃப்பான பீரியட் தான் அது. வந்து அவங்க ஸ்டாலின் அவர்கள் வந்து நல்ல பியூட்டிஃபுல்லான நெகோசியேட் அரவணைச்சு நல்லா நெகோசியேட் பண்ணக்கூடிய ஒரு டிப்ளமேட்டியா. அதனால அவர் எப்படி பண்றாங்கன்னு பார்க்கணும். இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில் பொறுத்தளவுக்கு ஒரு முக்கியமான அரசியல் தலைவர் சொன்னார், இவங்களெல்லாம் வந்து நம்ம வந்து பேசாமல் விட்டுறணும் சார், வந்து எந்த கட்சின்னு சொல்லலை, விட்டுறணும் சார், அப்போ தான் சார் இவங்களுக்குலாம் உண்மையான வேல்யூ தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த பொலிட்டிக்கல் வில் வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்துச்சு. ஸோ எந்த கட்சியிலையும் கூட்டணியில் சேர்க்காம 2016 என்ன செஞ்சது, தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு கம்யூனிஸ்டுகளே இல்லாத ஒரு சட்டமன்றம். குட்டி கட்சியில் மதிமுக கிடையாது, விசிகா கிடையாது, தேமுதிக கிடையாது, 2 கம்யூனிஸ்ட் கிடையாதுன்னு யாருமே இல்லாமல் திமுக, அதிமுக, காங்கிரஸ் முடிஞ்சு வச்சு இப்படி ஒரு சட்டமன்றம் வச்சு. அப்போ அவரவர்கள் தனியாக நின்று ஜெயிக்க முடியாதுங்கிற பார்க்கணும். கம்யூனிஸ்ட் கட்சியில் அண்ணன் பே சண்முகம் மாநில செயலாளர் இன்னைக்கு பேட்டி கொடுக்குறாரு, எங்களுக்கு டபுள் டிஜிட்னா லீஸ்ட் வித் 10, ஸோ 9 கிடையாது 10 தான். 10 சீட்டு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. போன முறை 6 போட்டிட்டாங்க, ஸ்ட்ரைக் ரேட் வந்து 30% கொடுக்கல, 2 சீட்டு தான் ஜெயிச்சாங்க. 6 கொடுத்து 2 தான் ஜெயிச்சிங்க. நீங்கள் 10 கொடுத்து என்ன செய்றீங்க, 10 கொடுத்து 3 ஜெயிக்கிறதுக்கு. அப்போ நீங்கள் கொடுத்த 6ல் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஜெயிக்கலாம்ல. இல்லை பாஸ் எங்களுடைய தகுதி உங்களுக்கு தெரியாது, நாங்கள் யார் தெரியுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 234 தனியாக போட்டிடுங்க. உங்களை யார் வேணாம் சொன்னால் நீங்கள் வந்து 1996 நீங்கள் வந்து மதிமுக சேர்ந்து போட்டிட்டீங்கன்னா அது மாதிரி நீங்கள் போட்டிடுங்க. அப்படி இல்லை, அப்போ வந்து கூட்டணி கட்சியில் இருப்போம். ஆனால் நாங்கள் கேட்குறத வந்து என்ன கணக்கு, இதெல்லாம் விஜய் திறந்து வைத்த கதவு. 2021 யாருக்கு எந்த வாய்ப்பும் இருக்கல, 19 யாருக்கு எந்த வாய்ப்பும் இருக்கல, 24 யாருக்கு எந்த வாய்ப்பும் இருக்கல. அப்போ இப்போ என்ன பார்க்குறாங்க, நம்ம வந்து இந்த பக்கம் போயிட்டு போகணும்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இவ்வளோதான். அப்போ விஜய் அவர்கள் தரது எங்களுக்கு 10 சீட் இல்லாட்டி எங்களுக்கு பாருங்க அந்த கடையில் கூப்பிட்றாங்க எங்களை அப்படின்னு ஒரு கணக்கு. அப்போ அதை வந்து விஜய், அதிமுக, திமுக இந்த 3 பேரும் தெளிவான ஒரு திட்டம் எடுத்தாங்க. எல்லா கட்சியிலும் அமிக்கபுளாக செட்டில் ஆயிடுவாங்க. எல்லா கட்சியிலும் நாவா நீவான் எல்லாருமே பேரம் பாசி கொடுக்கும்போது அப்போ எனக்கு ஆஃபர் இருக்கும்போது நான் ஏன் கம்மியாக வரணும், அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. எனக்கு பெரிய ஆஃபர் இருக்குது, நான் ஏன் சும்மா உட்காந்து ஒரு கேள்வி வரும்ல, அதுதான் இருக்குது. அண்ணன் சண்முகம் கேட்டது வந்து சரி, ஆனால் வந்து அவ்வளோ போட்டியிட முடியுமா, அவ்வளோ வெற்றி பெற முடியுமா, முக்கியமான கேள்வி. இதுல வந்து காங்கிரஸோடைய இதெல்லாம் முரண்டு பிடிக்கிறத பார்த்துட்டு காங்கிரஸே பண்ணுது நான் பண்ணக்கூடாதா அப்படின்னு தான் உங்களுக்கு வந்திருக்குமோ? எல்லாருக்குமே வரும்ல. காங்கிரஸ் ஏற்கனவே விசிகா சொல்லிட்டு இன்னைக்கு வந்து 5 சீட்டுக்கு மேல வேணும்னு ஜவாஹர்லால் அவர்களுடைய கேட்டிருக்காரு. கட்டாயம் கேட்பாங்க. எல்லாருமே 234 சீட்டு கொடுப்பாங்க சார். 234 கூட்டணி கட்சிகள் பகிர்ந்துக்கிட்டு திமுக வந்து ஆந்திரால தெலுங்கானா போட்டியிட வேண்டியதான். ஒன்றும் பிரச்சனை 200 எல்லாரும் கொடுத்துருவோம். நாங்க தனியா போட்டிக்கிடுறோம் சார். கூட்டணி கட்சிகளுக்கு மட்டும் 234 சீட் கொடுத்துறேன். நான் தனியா போட்டிக்கிறேன். 468 சீட்டு மொத்தம் வச்சுக்கிறாங்க. ஆளுக்கு பாதிக்கிற மாதிரி பிரிச்சு என்ன கணக்கு. கேரளால வந்து திமுக சீட் கொடுப்பாங்களோ? இல்ல, அது கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும். அப்ப நமக்கு வந்து எல்லாருக்குமே நிதர்சனம் இவர்களுக்கு தெரியும். ஆனால் நிலைமை என்ன இருக்குது, ஆஃபர் இவங்களுக்கு இருக்குது. இதான் இப்ப நிலைமை. அப்ப ஆஃபர் இருக்கும்போது அவங்க வேற ஒண்ணு காட்டுறாங்க. நீங்க வேண்டாம்னா சொல்லுங்க சார், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை, அடுத்த கடை எங்களுக்கு ஓப்பனா இருக்குன்னு சொல்லுங்க. இந்த இடம் தான் ஒரு சகனமான இடம். இல்லங்க இவ்வளவுதாங்க, நம்ம கடையை வந்து பூட்டியாச்சுங்க, உங்களுக்கு நீங்க சௌரியமா பாருங்களா விடுங்க சொன்னாங்கன்னா there will be the trap. அப்போ வந்து அந்த செக்மேட் இருக்குல்ல ராஜாக்கு, ஒரு இடத்துக்கு தான் நகர முடியும், நீங்க எங்கனாலும் நகரலாங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, அது வந்து அவர்களுக்கான சுதந்திரத்தை கொடுக்கும். இங்கே தாங்க
டேக் ஆர் லீவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துச்சுன்னா அது 3 கட்சிகளும் சேர்ந்து செய்யுது. அப்ப அந்தந்த கட்சிகள் கூட்டணி கட்சிகளுடைய த்ரெட் வந்து ரொம்ப முக்கியமான சேலஞ்ச். அதிமுக திமுகவுடைய வீழ்ச்சி வந்து கூட்டணி கட்சிகளுடைய வளர்ச்சியா இருக்கு, அதை நம்ம பார்க்கிறோம். அப்ப கூட்டணி கட்சிகளுடைய வளர்ச்சி அதிமுக திமுக வீழ்ச்சியா இருக்கு, ரெண்டுக்குமே அந்த காம்ப்ளிமெண்ட் இருக்கு. அப்ப ஒரு கட்டத்தில் தான் ஏற்கனவே சொன்ன 2016 செகண்ட் டேர்முக்காக போட்டிட்ட போது கூட திருமதி செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு அந்த தைரியம் இருந்தது, நாம வந்து வாங்கன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க வந்து நின்று பார்த்துட்டு வாங்க எல்லாரும் கல்வி பண்ணாங்க, யாருமே உள்ள வர முடியல. செல்வி ஜெயலலிதாக்கு அந்த கட்ஸ் இருந்துச்சு. அதை மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் பொலிட்டிக்கல் வில்லோட இவ்வளவுதாங்க, முடிஞ்சா இருங்க இல்லாட்டி வந்து பார்த்துக்கன்னு சொன்னாங்கன்னா அது ஒரு நல்ல அரசியலுக்கு. அவரவர் கட்சியை நம்ம சொந்தமா வளர்க்கணும். அதிமுக நம்முடைய கட்சியை வளர்த்து விடும், திமுக நம்முடைய கட்சி வளர்த்து விடும், விஜய் நம்ம கட்சி வளர்த்து விடுவாருங்கிற இல்லாம நான் என் சொந்த கட்சியை நான் வளர்க்கிறேன் அப்படிங்கிற ஒரு முயற்சியா இருக்கும். டிமாண்ட் அண்ட் சப்ளை காமர்ஸ் மட்டும் இல்ல, பாலிடிக்ஸ்லயும் ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. காமர்ஸ் தானங்க, பாலிடிக்ஸ் காமர்ஸ் பிசினஸ் பட்ஜெட் போடுறாங்கல்ல. ஆமா, A to Z எல்லாமே சொல்லலாம். அப்படி இருக்க வாய்ப்புகள் மட்டும் இல்ல, செய்திகளும் ரூமர்ஸும் ஹேஷிங்களும் வந்து கொண்டே இருக்கிறது. எலெக்ஷன் சீசன், பீக் எலெக்ஷன் சீசன். தொடர்ந்து இணைந்திருங்க, இதே போல ஒவ்வொரு நாளும் இணைந்து கொண்டே இருங்கள் நேரலையில். மீண்டும் இன்னொரு சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.